அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா விலாகர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நான் சில பிளான்ட்ஸ் வளர்க்குறேன். அந்த பிளான்ட்ஸ் முக்கியமான பிளான்ட்ஸ் மணி பிளான்ட் நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஒரு குட்டி பாட்டில். இதுலேயும் மணி பிளான்ட் தான் நான் வளர்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். எனக்கு மணி பிளான்ட் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் விருப்பமாக வளர்க்குறது மணி பிளான்ட். எப்பயுமே எங்களோட வீட்டில் மணி பிளான்ட் இருக்கும். இது சும்மா எம்டி பாட்டில் ஒன்று தான். அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ, வீட்டில் உள்ள பூக்களை வச்சு அதை கட் பண்ணி க்ளூ கன்னால் இந்த இடத்துல நான் ஒட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கணும். நார்மல் பாட்டில் அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டில், இது க்ரீன் கலர் பாட்டில். இதுவும் ப்ளெயினாக தான் இருந்துச்சு. ப்ளெயினாக நான் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி குட்டியாக ஒரு கொஞ்சம் ஒர்க் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் அது மாதிரி தான். எல்லாமே வீட்டில் உள்ள சாமான்களை வச்சு தான். எதுவுமே நான் வெளியிலேருந்து எதுவுமே எடுக்கலை. இது எல்லாமே வீட்டில் உள்ளது. இந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் வீட்டில் உள்ள பூவிலேருந்து அதெல்லாம் குட்டி குட்டி பூக்களை நான் கட் பண்ணி இப்படி ஒட்டி அந்த டிசைன் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ப்ளெயின் பாட்டிலை விட கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நூல் சடம்பு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நூல் சுற்றிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் தான். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வளரும். அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றி நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில்லையும் நான் மணி பிளான்ட் தான். இதுலேயும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கல், ஃபிஷ் டேங்க்குக்கு போடுற அந்த கல்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த கல்லெல்லாம் நான் இந்த பாட்டிலுக்கு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி பூ டிசைன் ஒர்க் பண்ண ஒரு பாட்டில் ஒன்று தான். இதில் நான் பெரிய ஒர்க் எதுவுமே நான் கொடுக்கல. ஏன்னா இது ப்ளெயினாக இப்படி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு ஒர்க் பண்ணலை. சும்மா நார்மலாகவே அது இருக்குது. இந்த மேல் துண்டில் மட்டும் கொஞ்சம் ஒரு டிசைன் நான் கொடுத்தேன். இந்த இடத்துல பூ ஒட்டியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா கலண்டுருச்சு. இதுலேயும் நான் மணி பிளான்ட் தான் வளர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேருக்கு மணி பிளான்ட் வளர்க்குறது பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணி பிளான்ட். அது இந்த மாதிரி பாட்டில்களில் மணி பிளான்ட் வளர்க்குறது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். பாருங்கள் நிறைய பிளான்ட் இருக்குது. நான் இப்போதைக்கு உங்களுக்கு மணி பிளான்ட்டை மட்டும் நான் காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற எல்லா ஒர்க்குகளையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேன். நிறைய பாட்டிலில் நான் வளர்க்குறேன், அது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி மணி பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க. நிறைய வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் போடுறதுக்காக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.